மரியாதையா ஒண்ணு சொல்லி அது என்ன நளினம் இப்படி காட்டுறது என்னவா? அது என்ன நளினம் ரம்யா, என் கலையை சாப்பிடு. கேவலப்படுத்துறாரா? கலையரசன் பிக் பாஸ் வீட்ல அப்பப்ப இந்த நளினமான ஸ்டெப் போடுவாரு. இத வந்து கமருதீன் தப்பா பேசியிருக்காரு போல. இதைத்தான் கலையரசன் திவாகர்ட்ட கோவத்தோட கேக்குறாரு. இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா, பிக் பாஸ் டே 19 வெள்ளிக்கிழமை அப்போ ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண 2 பேரை பிக் பாஸ் செலக்ட் பண்ண சொல்றாரு. அதுல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து கமருதீனையும் பார்வதியும் செலக்ட் பண்றாங்க. கலையரசன் பாத்தீங்கன்னா பார்வதி ரொம்ப ஒருதலை பட்சமா இருந்தாங்க மற்றும் அவங்க எதையுமே சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. கடைசியா பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு பொண்ணு வந்தபோது கூட கலையரசன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சில வேடிக்கையான பாவனைகளையும் செஞ்சு காட்டினாரு. பார்வதிக்கும் கலையரசனுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. இந்த ஒரு சம்பவம் மூலியமா பார்வதி ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாராங்க. இதனால பார்வதியோட சொம்பான கமருதீனுக்கு கோவம் வருது. இவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எசக்கு பசக்கு ஏதோ வார்த்தை விட்டுருக்காரு போல. அதுக்கு தான் கலையரசன் இப்படி கோவமா பேசுறாரு. அவ்வளவு பெரிய வெண்ணையாவன் வளர்ந்துருப்பான். எல்லாம் திருட்டு வேலை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜூஸ் டாஸ்க்ல கலையரசன் டேபிள எட்டி மிதிச்சிருப்பாரு. அதை தள்ளி விட்டுருப்பாரு. அதுக்கான காரணம் என்னன்னா பார்வதி நேர்மையற்ற முறையில இருந்தாங்க அப்படிங்கிறது தான். அவரோட கோபம் திவாகர் மேல சுத்தமா இல்லை. ஏன்னா திவாகர் ஓரளவு வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. ஆனா அவர் அப்படி இருக்க விடாம முழுக்க முழுக்க சுயநலத்தோட வலுக்கட்டாயமா அவரை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டது பார்வதி தான். இதையெல்லாம் பார்த்த கலையரசன் திவாகர் மேல தப்பு இல்ல, பார்வதி தான் விஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி தெரிஞ்சதுனால தான் பார்வதிக்கும் கலையரசனுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்த போதிலும் பார்வதியை ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக்னு சொல்லியிருக்காரு. சோ கலையரசனுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு பாக்குற பக்குவம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. முள்ள மாதிரி வேலை, முடிச்சு வைக்க வேலை, செருப்புல பியத்தை ஒட்டி அடிச்சு போடுவான் அவனை. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகளா தான் தோணும். கலையரசன் ஏற்கனவே அகோரியா போயிட்டு அவர் மாறி வந்திருக்காப்ல. நான் கடவுள் படத்துல தான் நமக்கு அகோரியா பத்தி எல்லாம் நல்லா தெரியும். அதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அகோரிகளுக்கு வந்து கெட்டவங்களை பார்த்தா உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இப்ப கலையரசன் இருக்காரு. பார்வதி கெட்டவ அப்படின்னு தெரிஞ்சது அதை விட்டு விலகி போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம பார்வதிக்கு எதிராகவும் வாய்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் வீக்ல வீட்டை விட்டு போன நந்தினி என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, கலையரசனை பார்த்து நீ தான் டைட்டில் வின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியல கலையரசன். அவங்க அப்பா சொன்னது என்ன சும்மா உளறிட்டு போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ஆனா கலையரசன் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறது இப்ப அவரோட செயல்களால தெரிய வருது. கலையரசன் இப்படி சொல்றது சரியா? அவரை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.